அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்துல ஏன் போராட்டங்கள் எல்லாத்தையும் அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சி தலைவர்களும் தங்களுடைய கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல பாத்தீங்கன்னா இப்ப அனைத்துமே சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. இது திமுக அரசுக்கு பெரிய இடியா விழவும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த தொகுப்புல விரிவாக காண்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தானுகுல் சிவரஞ்சனி சிக்கப்படாடாவில் இருந்து. அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் சென்னைக்கு வருகை தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போன வீடியோல சொன்னேன். ஆனா அவங்க வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப நான் சொல்ல போறேன். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தோடனே அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண், அதுக்கப்புறம் அவர்களுடைய தோழிகள் மற்றும் பெற்றோர் மற்றும் அந்த ஸ்பாட்ல ஒரு காதலன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு சொன்னாங்களே, சோ அவனை பிடிச்சி எல்லாருமே பிடிச்சி விசாரணை பண்ணிருக்காங்க ஒண்ணு விடாம. அதுக்கப்புறம் அருண் ஐபிஎஸ் கூட்டி வச்சு பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் ஆகாம போச்சு, இப்போ இத்தனை சிசிடிவி கேமரால இத்தனை பதிவுகள் இருக்குன்னா அது வந்து எதோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா கேள்விகளும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த இடம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு மாதிரி தான் இருக்கு. சோ இப்ப அந்த இடத்துல லைட் கூட இல்லாம ஏன் இருக்கு, ஏன் இத்தனை கேமராஸ் வந்து பழுதாகி இருக்கு, ஏன் இந்த கேமரா மட்டும் ஸ்பெசிபிக்கா ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அடுத்து வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்ப கொடுத்த ரீசெண்ட் வாக்குமூலம் தேசிய மகளிர் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா அந்த எஃப்ஐஆரோடையும் இதோடய ஒத்து போதா அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி அனைத்து விஷயமே பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரா மத்திய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் போய் சப்மிட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ரிப்போர்ட்ல ஏதாவது பெருசா வருமா அப்படிங்கறத இப்ப எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அப்பப்ப ஒன்னொன்னு மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆனா தேசிய மகளிர் ஆணையம் இதுல வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறாங்க. சோ இந்த ரிப்போர்ட்ல மேபி அரசு கீழே இல்ல நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா வேலூர்ல அன்பரசன் அப்படிங்கிற ஒரு போலீஸார் தன்னோட பேஸ்புக்ல வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி திமுக அரசை கண்டிச்சும் சரி, இந்த மாதிரி போலீஸார் இந்த வழக்கை வந்து சரியா செய்யல, விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி அவரோட தனிப்பட்ட விஷயங்கள்ல வந்து போஸ்ட்ல வந்து தெரிவிச்சிருந்தாரு. தமிழக காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரை பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க வந்து தமிழக அரசு எதிராக வந்து நீங்க போஸ்ட் போட்டிருக்கீங்க, அதனால இந்த பதவியில நீங்க இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அன்பரசனை விளக்கிருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு நெட்டிசன்கள் தங்களோட கருத்தை சொல்லிக்கிட்டு வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா போராட்டமும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, கருத்தும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆள் வந்து உண்மையை சொன்னாலும் அதுக்கும் விட மாட்டேங்கிறீங்க, அப்ப என்னதான் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் இப்ப கேள்வி கேட்கறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது திருமாவளவன் ரீசெண்டா வந்து செய்தியாளரை வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. எப்பவுமே திருமாவளவன் பாத்தீங்கன்னா பல பேர் குற்றம் சாட்டி பேசுற ஒரு நபர். ஆனா இந்த செய்தியாளர் சந்திப்புல யார் அந்த ஷேரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், அந்த ஷேர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சே ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் மட்டும் கலந்திருப்பான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா வேற யாராவது இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. சோ அது யாரு எப்படி அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பாக்கணும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்று காலை பாத்தீங்கன்னா பாமகவோட மகளிர் அணியில இருக்கிற சௌமியா அன்புமணி அவர்களை கைது செஞ்சாங்க. அதாவது பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போதே போலீசார் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மறுப்பை மீறிதான் இவங்க வந்து போராட்ட காலத்துக்கு போனாங்க. அங்க போய் இறங்குறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 போலீசார் அங்க இருந்திருக்காங்க. வந்தவங்க என்னவோ 100 பேர் தான், ஆனா அதுக்குள்ள 300 போலீசார் அங்க குவிச்சு பாத்தீங்கன்னா உடனே அவங்க இறங்குறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதை வந்து அவங்க பயங்கர கொந்தளிப்போட கத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அண்ணா நகர்ல நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்குது, கள்ளக்குறிச்சியில ஒண்ணு நடக்குது, மதுரையில ஒண்ணு நடக்குது, எத்தனை சின்ன பொண்ணுங்களை வந்து காவு வாங்குவாங்க அந்த அரசு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப காட்டமா வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. போராடுறது கூட இந்த நாட்டுல வந்து ஒரு சுதந்திரம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அது அத்தனையுமே பாத்தீங்கன்னா அத்தனை இடத்துலயும் போராடி இருக்காங்க. ஆனா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல மட்டும் அறம்பழியில போராடினாலும் சரி, இல்ல கத்தி கூச்சல் போட்டு போராடினாலும் சரி, ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா வந்து உண்மை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாமகவினரை கைது பண்ணாங்க, அதிமுகவினரை கைது பண்ணாங்க. அடுத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி போராட்டம் வேண்டாம் நோட்டீஸ் கொடுத்தாங்க, அதையும் பாத்தீங்கன்னா புஷியானந்த் அவர்களை கைது பண்ணிட்டாங்க. சோ உங்களோட நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல போராடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் கேள்வி கேட்கிறாங்க. சோ இத பத்தி வெளிய கருத்து சொல்றதுக்கும் பயமா இருக்கு, போராடுறதுக்கும் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல பாத்தீங்கன்னா 3 பெண் ஐபிஎஸ் சிறப்பா இதுல வந்து அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட ரிப்போர்ட்டும் வரும். அட் த சேம் டைம் தேசிய மகளிர் ஆணையம் அவங்களோட ரிப்போர்ட் வைப்பாங்க. இப்ப இந்த 2 ரிப்போர்ட்டும் அட் அ டைம் வரப்ப
என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா இந்த செய்தி பரவிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்க போராடுறதை தாண்டி டெல்லியில நம்மளோட தமிழர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல போராடினா தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க, நாங்க டெல்லியில போராடிக்கிறோம்டாங்கிற மாதிரி டெல்லியில இருக்கிற தமிழ் மக்கள் இப்ப இதுக்காக போராடுறாங்க. சோ நீங்க சொல்லுங்க, ஏன் தமிழக அரசு போராட்டம் பண்றதை தடுக்கிறாங்க? நிஜமாவே போராட்டங்கள் இனிமே பண்ணவே கூடாதா? ஏன் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.